RCB vs யுவராஜ் சிசி இந்த டேயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச். RCB டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் குணா, பவுலிங்கில் சின்னசாமி. ஃபுல் ஃபேஸ்டாக ஃபுல் என்ன போட் 4 ஓவர் மேட்ச் இது. ஸோ ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். கேப்பில் தள்ளி விட்டுருக்காருங்க. நல்லா ஸ்டாப் புஷ் பண்ணாங்க. சான்ஸ்வா ஐயோ ப்ராப்பராக த்ரோ கிடைக்கல. இன்னும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் 4 ரன்ங்க. ஓகே காட்டுவா கரெக்டாக புள்ளையில் போடுறாரு. பல பால் தட்டி விட்டுருக்காரு பாயிண்டில். பால் கட் பண்ண லைஃப் எடுத்துருக்காங்க. இந்த பால் 3 ரன்ங்க. நல்ல ரன்னிங். வெடிக்கிற தலைக்கு மேலே போயிருக்குங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. என்ன மேட்சோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் சதீஷ். நல்லா கேட்சுங்க. கேட்சை தெளிவு எடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கரெக்டாக கெஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க யுவராஜ் சிசி. நல்லா கம்பேக் சமைட்டார் இந்த பவுண்டரிக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க யுவராஜ் சிசி. பவுலிங்கில் லோகோ. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெக் ஸ்டம்பில் வந்துருக்கு. டிஷன் ஒயிட். ஒரு சிங்கிள் ஸ்டார்ட்டுங்க. ஸ்டார்ட்ல இருந்துச்சு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. அந்த ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு. சில புலம்பு வைட்டா போட்டிருக்காரு. இதில் மட்டும் 4 எக்ஸ்ட்ராஸுங்க இதோட சேர்த்து. இப்போ ஸ்டாப் பண்ணல. பேக்கில் இப்போ ஸ்டாப் பண்ணாங்க. இந்த பால் பவுண்ட்ரி. இந்த ஒரு ரன்னா பவுண்ட்ரி அன்போட பேட் பண்ணு. நல்லா கம்பேக். யாக்கர் பவுலர் செகண்ட் ஆர்டர்லையும் எடுக்கல. நல்லா கேட்சாக இருந்திருக்கும். விக்கெட்டாக தான் இருக்கும். ஃபோர்த்தில் இந்த பால் ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு ஸ்கோர் 28 வந்திருக்கு. நல்லா ஸ்கோர். ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க யுவராஜ் சிசி. பவுலிங்கில் ராஜு வந்திருக்காரு. சரியா பல்லங்க. சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க யுவராஜ் சிசி. நல்லா பிரேக் போங்க. ஸ்டாப். குயிக் சிங்கர். ஒரு சிங்கிள் மட்டும். ஐயா போயிருக்கு. 2 ஃபீல்டருமே கட் பண்ணல. பவுண்டரி. 3 ஓவருக்கு ஸ்கோர் 34. 2 விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் எல்லாம் சின்னசாமி. ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். கடைசி ஓவர் ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காருங்க. ஷார்ட் பாயிண்ட் லைக் தான் வச்சுருக்காங்க. பால் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். தேவையான பவுண்டரி தேடி போய் இருக்காரு. நல்லா ஸ்டாப்ங்க. ஹாட் சான்ஸ். ஒரு சிங்கிள் மட்டும். ஏடா ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. கட்சி கரெக்டாக எடுத்து இருக்காரு. 3rd விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் அங்கேயும் பேட்ஸ்மேன். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலாங்க. நல்லா பேக்கப். எங்கே அம்பையர் டிசிஷன். விக்கெட்டுங்க. ஸோ இந்த பால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். லாஸ்ட் 2. கீப்பர் எடுக்கலங்க. ஸ்லிப் எடுக்கல. பவுண்டரி. வர விட்டு பாயிண்ட் பால் தூக்கி விட்டுருக்காரு. பால் ஃபீல்டர் இல்லைங்க. கண்டிப்பாக பவுண்டரி. ஸோ பேக் டு பேக் பவுண்டரி. ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 49 ரன் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு இருக்குது. ஸோ 5 ஓவர் மேட்ச். பவுலிங்கில் சதீஷ் வந்திருக்காரு. கடைசி ஓவர் லெக் ஸ்டம்பில் தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலங்க. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பால் பவுண்டரி. கண்டிப்பாக போல் வச்சிருக்கும். ஃபீல்டை கால் பண்ணாங்க.
இங்கே 2 ரன்ஸ். எக்ஸலண்ட் டேக்கருங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இல்லை கைக்கே போயிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக எடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பால். கடைசி பால் ஒரு ரன் ப்ளஸ் வரைக்கும். யுவராஜ் சிசி உள்ளே வந்துட்டாங்க. 56 ரன் அடிக்காங்க 5 ஓவருக்கு. ஆர்சிபி 57 ரன் ஆடணும். நல்ல ஸ்கோர். ஸ்ட்ரைக்கில் சதீஷ், பவுலிங் எல்லாம் கமலேஷ். ஓகே கீழே வந்துச்சு. வெரி ஃபேன். எங்கே ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காங்க. அடிக்கலாங்க. நல்லா ரன்னிங் குயிக் சிங்கல். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் போல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். நல்ல ஸ்டாப் சான்ஸ் பார். இங்கே ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் போயிட்டார். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வரலாங்க. இந்த பால் ஒரு கேட்ச். ரன்னோட்டில் ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லோக் வந்திருக்காரு. கீப்பர் கை கேக் கேட்ச் காப் அசால்ட்டாக விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா பார்த்துறோம். பேட்டில் சரியாக பார்த்தாங்க. டாப் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. அதோட செகண்ட் அட்டவில் கேட்ச் எடுத்துருக்காங்க. நல்லா ஃபீல்டிங். செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. இந்த ஓவரில் 2 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 2 தான் வந்திருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. நல்லா ஸ்டார்ட்டுங்க. பவுலிங் எல்லாம் அன்பு வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சின்னசாமி. கண்டிப்பாக பெரிய ஷாட் தேவைங்க. ஷார்ட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. 6ங்க. ஃபர்ஸ்ட் 6. ஆக்சுவலாக போன பால் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஆக்சுவலாக போன பால் பவுண்ட்ரி. பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள கட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்டாப். 2 ரன்ஸ். இங்கே தான் இருக்கு. கேட்ச் டீப்ல. Inside the bat. That ball. Ball அன்படே. ball 2 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன் வந்திருக்கு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3 ஓவருக்கு 39 ரன் தேவை. இந்த ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஆனால் டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. தேவையான 6. இதோட டிஸ்டன்ஸ் போகிறாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். பாலுக்கு வந்தாலும் கேட்ச் விட்டுருக்காரு. ஸோ நிறைய மிஸ் ஃபீல்ட் ரசிச்சுட்டே வளைச்சிட்டு இருக்காரு. ஃப்ளாட்டாக போயிருக்கு. இருந்தாலுமே கிளியராக இருக்குங்க. ஸோ 2வது 6 தேவையான 6 சொல்லலாம். நல்லா பேட்டிங். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஓகே கீழே வந்துச்சுங்க. நல்லா கம்பேக். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 33 ரன் வந்திருக்கு. அடுத்த 12க்கு 14 ரன் தான் ஆடணும். கடைசி 12க்கு 24 ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் டாப் ஆயிடுச்சு. முக்கியமான கேட்ச் எடுத்துருக்காங்க. 3rd விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தூக்கி போட்டுருக்காரு. கிளியர் பண்ணியிருக்காரு. நல்லா ஷாட். தேவையான 6 சொல்லலாம். இன்னும் 17 ரன் தான் தேவைங்க. சிங்கிள். சாப்பிடே பவுண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றாருங்க. இன்னும் 12 தான் தேவை. 7க்கு 12. சின்ன நிறைய மிஸ் ஃபீல்ட் ஒரு அசிஸ்ட் இருந்து. ஸோ அதனாலேயே அவங்க 4 ஓவருக்கு ஸ்கோர் 47 ரன் வந்திருக்கு. கடைசி 6க்கு 10 ரன் தான் ஆடணும். கடைசி 6க்கு 10. பவுலிங் நியூ பவுலர் பழைய டேக் லெக் பைஸ். இந்த நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் 6. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன்
போகலாங்க. ஸோ இந்த பால் ரன் அவுட்டுங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜு 5க்கு 10 ஆடணும். ஜாலியாக குட் லைனில் போட்டுருக்காரு. 4க்கு 10 ஆடணும். எக்ஸலண்ட் டேக்காருங்க. தேவையான பந்து இந்த ஓவரில் புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன் நல்லா ரன்னிங் எடுத்துருக்காங்க. இந்த 2 ரன்ஸ் கடைசி 3க்கு 8 ஆடணும். ஃபுல் டாஸ் அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப லாங்காக போயிருக்கு. அவ்வளோ 10 விட்டு வெளியே போயிருக்குங்க. நல்லா ஷாட்டுங்க. 1 மேன் ஷோ ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். கடைசி 2க்கு 2 தான் ஆடணும். மேட்சை மாற்றிருக்காருங்க. கரெக்டாக குட் லைனில் போட்டிருக்காரு. ராணா சூப்பராக சொல்லியிருக்காங்க. கடைசி 1க்கு 2 ஆடணும். கடைசி 1க்கு 2 ஆடணும். அவுட் சைலேஜ் பட்டு பேக்கில் பவுண்டரி போயிருக்கு. என்ன மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணுறாங்க. கடைசி வரையும் எடுத்துகிட்டு போனாங்க. நல்லா மேட்ச்சுங்க. 1 மேன் ஷோவா கடைசி வரையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. நல்லா பேட்டிங்.